அந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் முருகு ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களின் குடும்ப ஜோதிடர் சுப்பிரமணியம் எம்ஏ ஆகிய நான் இப்போது இந்த 2024 குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. அப்போ உலக மக்கள் அனைவரும் குரு பெயர்ச்சியின் பலன்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும் என்பதை நான் உங்களிடம் தெள்ள தெளிவாக கூற வந்துள்ளேன். அதாவது பொதுவாக புராணத்தில் என்ன சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சி ஜென்மராமர் வனத்தில் சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் இன்மையத்தினில் வாலி பட்டம் இழந்து போகும்படியானதும் ஈசனார் ஒரு வத்திலே தலையோட்டில் இறந்துண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம்படி போனதும் சத்தியமாமுனி ஆறிலே இருகாலிலே தலை பூண்டதும் வன்மையுற்றுட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் மண்ணுமா குருசாரி மாமனை வாழ்விலாதுரும் என்பதே. இதுக்கு கருத்து என்ன, சுருக்கமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புராணத்தில் ஜென்மத்தில் குரு நிற்பதால் சிறைப்படுதல்னு சொல்கிறார். ஆனால் ஜென்மத்தில் குரு நிற்கிறது சிறைப்படுதலில் ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தார், வனத்தில் போய் சீதையை சிறை வைத்தார்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கும்போது மனைவி இந்தியாவில் இருக்கும், கணவன் வெளிநாட்டில் இருப்பான், கொஞ்சம் கணவன் மனைவிக்கு பிரிவினைவாதம் ஏற்படும். தீதிலாதொரு மூன்றில் துரியோதனன் படை மாண்டதுன்னா 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம். அதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள், கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை, கொஞ்சம் எண்ணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதுகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ மேசராசி அன்பர்கள் இந்த ஒரு வருட காலமாக ரொம்ப பட்ட துன்பங்கள், ஜென்மத்தில் குரு இருக்கும்போது பட்ட துன்பங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இப்போ மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் இடம் ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த 2ஆம் இடம் வாக்கு, தன்னுடைய சொல்வாக்கு பழிக்கும், தனம், தன்னுடைய கொடுக்கல் வாங்கல், நிதி நிலைமைகள் எல்லாமே சீராக இருக்கும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், நல்ல ஒரு வகையில் எல்லா வகையிலையும் வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையிலையுமே நல்லா இருக்கும். அதுபோல் ஜென்ம மேசராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் இல்லையா, தனஸ்தானம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் மேசராசியில் இருக்கும்போது இது சனி பகவானும் பார்வை. மேசராசி ஒரு செவ்வாயினுடைய ராசி, அங்ககாரகன் செவ்வாய். அப்போ சனி பார்வருக்கு ஒரு சில காரியங்களெல்லாம் சனி பார்க்கறதுனால தடங்கள் ஏற்படும். இருந்தாலும் தடங்கள் எல்லாம் வெற்றி பாதைக்கு எதிர்நீச்சல் போட்டுக்கு ஒரு சரராசி போவார். அப்படி மேசராசிக்கு இந்த ஒரு வருட காலமாக கொஞ்சம் துன்பங்களை அனுபவித்து வந்தார். அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலையிலும் சரி, தொழில் ஸ்தானத்திலும் சரி, நிதி நிலைமையிலும் சரி, எல்லாமே சரியாகி ஒரு முன்னேற்ற பாதைக்கு வருவார்கள். புதிய வேலைவாய்ப்பு, புதிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புகள்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம். மேற்கொண்டு மேசராசியிலிருந்து இப்போ ரிஷபராசிக்கு மாறின குரு ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடம், அதாவது மேசராசியிலிருந்து 6ஆம் இடத்தையும், மேசராசியிலிருந்து 8ஆம் இடத்தையும், மேசராசியிலிருந்து 10ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுகிறார். அப்போ மேசராசியில் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம் என்பது என்ன, நோய் எதிர்ப்பு கடன் ருண சத்துருஸ்தானம். அப்போ நோய் நொடிகள் எல்லாம் விலகும், எதிரிகள் தொந்தரவு தொல்லைகள் எல்லாம் நம்மக்கிட்ட வராது, ஜெயிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், கடன் தொல்லைகள் தீரும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க, வில்லங்கம் விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒளிந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மறைந்த பொருள்கள், இன்சூரன்ஸு, ஒரு லாட்ரி சீட்டு, மறைந்த பொருள்கள், நிதி நிலைமைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பதவி பரிவம்ன்றாங்க, பதவி மாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்புலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறதுனால நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கை முன்னேற்றங்களும் தங்கு தடையில்லாமல்
தடங்கள் ஏற்பட்டதெல்லாம் தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பவர் இந்த குரு பகவான். அதனால் மேசராசி அன்பர்கள், மேசராசி சரராசி கடவுள் செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயினுடைய கடவுள் இவர் முருகப்பெருமான ஓம் சரவணபவா என்று வணங்கி, முருக அறுபடை வீடில் எங்கே ஏதாவது ஒரு படை வீடுகள் 6 படை வீடுகளுக்கும் போனாலும் சரி, ஏதாவது ஒரு படை வீட்டில் போய் உங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். துன்பங்கள்லாம் தொலைந்து சுபிட்சம் ஏற்படும். நன்றி, வணக்கம். இவன் முருக ஜோதிடன். உங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்து பலன் சொல்லப்படும். இதெல்லாம் துல்லிதமாக இருக்குது. ஜாதகமும் எழுதி உங்கள் வீட்டிற்கே கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.